உழைப்பிற்கேற்ற ஊதியத்தினை வழங்குமாறு கோரி 10வது நாளாகவும் இன்றும் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வலுப்பெற்றன. மடுல்சீமை நகரில் 2000க்கும் அதிகமான தொழிலாளர்களினால் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதுளை மடுல்சீமை பிரதான வீதியினை மறித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாலு பிள்ளைங்க ஒரு வீட்டுல இருக்கு, ஸ்கூல் படிக்க காசு இல்ல. 1000 ரூபாய் சம்பளம் பெற்றுத்தராக மேடைகள்ல பேசினாங்க. அந்த பேசின பேச்சு இன்னைக்கு எங்களுக்கு நிறைவேறல. ஊபா ஐலண்ட் உட்பட 6 தோட்டங்களைச் சேர்ந்த 700 பேர் பண்டரவளை வீதியில் இறங்கி தமது ஆதங்கத்தினை வெளிப்படுத்தினர். இதேவேளை பதுளை பசறை பிரதான வீதியினை மறைத்து தோட்ட தொழிலாளர்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொகவந்தலாவ நகரில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் 2000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கலந்திருந்தனர். இதன்போது ஹேட்டன் பலாங்குடி பிரதான வீதி போக்குவரத்து சில மணி நேரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. எங்களை நீங்கள் அடிமையாக ஆக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் இறுதியாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆனா அன்னைக்கு லாபத்தை சம்பாதிச்ச இன்னைக்கு எடுத்துக்க போனா லாபத்தை சம்பாதிச்ச கொண்டு இன்னைக்கு நஷ்டம் சொல்லி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்ல இயலாது. டுவர்லியா ஹேட்டன் பிரதான வீதியினை மறைத்து ரதல்ல சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமையினால் சில மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாத்தளை மிட்லண்ட் நகரில் சுமார் 4 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சம்பள உயர்வை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது கருப்பு கொடிகள் ஏந்தி தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தனர். ஒரு நாள் சம்பளமா எங்களுக்கு 450 ரூபாய் வழங்குறீங்க. அந்த 450 ரூபாயில அந்த நாங்க 3 நாள் 4 நாள் வேலை செஞ்சு நாங்க சாப்பிடுறதா, எங்க பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறதா. கண்டி பண்பில பகுதியில் சம்பள உயர்வை கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடிப்பட்டு நாங்க கொழுந்து எடுத்து எங்களுக்கு 1000 சம்பளம் ஏன் அரசாங்கத்துல வழங்க முடியாது? என்ன காரணம்? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்க புள்ள குட்டி நாங்க எப்படி வளர்க்கிறது? 450 ரூபாய் சம்பளத்தை எடுத்து நாங்க என்ன செய்யறது? 1 கிலோ அரிசி வாங்கலுமா, 1 கிலோ மாவு வாங்கலுமா, 2 மரக்கறி வாங்கலுமா? ரத்தினபுரி ஹயஸ் தோட்டம் உள்ளிட்ட சில தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டமான் என்ன செய்கிறாரோ தெரியவில்லை. போயிட்டு பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து நேரத்துக்கு ஒரு டீ 200 ரூபாய் அவர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுத்து போட்டு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த தோட்ட தொழிலாளி எல்லாம் வெயில்ல காஞ்சி மலையில நனைஞ்சி பாம்புல கடிப்பட்டு. இதேவேளை மன்ராசி நகரில் டயகம தலவாக்கலை பிரதான வீதியினை மறித்து கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உடுப்புஸ்தலாவ நகரில் சுமார் 2 மணி நேரங்களில் சம்பள உயர்வை கோரி கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மழையா இருந்தாலும் எடுத்து கொடுக்கறோம். கம்பெனிக்காரங்க எங்களுக்கு எதுவுமே செய்யறது இல்ல. அதே திகாமுறை சொல்றாரு, ஆறுமந்தன் அம்மாவுக்கு பதவி கொடுத்தா அவர் விலகுறேங்கிறாரு. ஏன் இந்த சம்பளத்தை கொடுக்காட்டி அரசாங்கத்தோடு விலகுறேன்னு அவர் சொல்லலாம் தானே? அப்படி ஒரு அழுத்தம் காட்டலாம் தானே?